ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம மேட் இன் கொரியாங்கிற ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோடைய பிகினிங்லேயே ஒரு நல்ல காட்டுப்பகுதியை காமிப்பாங்க. இந்த காட்டுப்பகுதி தமிழ்நாட்டில் இருக்க கொலப்புள்ளூர். ஏன் கேட்குறீங்க, இந்த ஊரில் மொபைல் நெட்வொர்க் கூட கிளியராக இருக்காது. ஏன் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு ஊரில் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஷென்பவலம் அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய கேரக்டர் அப்படியே ஆக்டாக யாரை சொல்லணும்னா இப்போ இருக்க 2K கிட்ஸ் தான் சொல்லணும். எப்படி கே ட்ராமா கேபாப் கொரியான்னு சொல்லிட்டு எவ்வளோ க்ரேஸாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும். இப்போ கூட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா, சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு யானை மேலே ஏறி நின்று ஒரு கே ட்ராமா வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி கொரியா போகணும் அப்படிங்கிறதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்க நம்ம ஹீரோயினை பார்க்க கொரியாவிலேருந்து 4 பேர் தமிழ்நாடு வராங்க. இவங்க ஏன் வர்றாங்க, நம்ம ஹீரோயின் கொரியா போனாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஏன் அங்கேருந்து சீனை கட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்காங்க. ஸ்கூல்ல டிராமா காம்படிஷன் வரும். அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டும் சுப்பிரமணியம் பாரதியார், சுதா சந்திர போஸ், அன்னை மெதர் தெரசான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேடம் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டிலா மிஸ் வந்துட்டு ஷென்பவலம் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஹீரோயினுக்கும் அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா இவங்க யாருன்னா கன்னியாகுமரியில பிறந்து கொரியா வரைக்கும் போய் இன்னும் அங்க நம்ம தமிழ் வார்த்தைகள்லாம் புழக்கத்துல இருக்கு, பாரம்பரியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இளவரசி தான். இந்த இளவரசியுடைய வேடத்தை தான் மட்டிலா மிஸ் இவங்கள போட சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அப்படியே அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. இதுல ஸ்கூலே பயங்கரமா கிளாப் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம அப்பா ஒரு மடி மேல போய் கண் கலங்கிடுவார்னா பாத்துக்கங்களேன், அந்த அரசி மாதிரியே பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம ஹீரோயினுக்கும் கொரியா மேல ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்துடும். கொரியா போகணும், கொரியா மக்கள் மாதிரி சாப்பிடணும், அவங்கள மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு முழுமையா கத்துக்காட்டாலும் அரைகுறையா கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரிதான் அவங்களுடைய பயணம் வந்து தொடங்கி இருக்கும். வீட்டுல ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் இருப்பான். அவன் மட்டும்தான் இவன் என்ன சொன்னாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் சேர்ந்து கொரியன் ஃபுட் குக் பண்றது, கொரியன் சாங் கேட்கறது, கேபாப் பாக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் பொழுத போக்கிக்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கொரியா பிடிக்குமோ அதே அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட் மணியை பிடிக்கும். இந்த மணி யாரு அப்படின்னா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ மணி கூட எப்போதும் போல பேசிட்டு இருக்க மாதிரிதான் ஒரு கிளிப் காமிக்கிறாங்க. அப்ப அவ சொல்லுவா, நான் எப்படியாவது கொரியா போகணும்னு. அதுக்கு மணி சிம்பிளா சொல்றான், அவ்வளவுதானே, நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ, கொரியா போகணும், டிக்கெட் எடு, போயிடலாம் அப்படின்னு சொல்ல கண்மூடித்தனமா அவன் சொல்றத அப்படியே நம்புவா. இவனும் ரயில்வே ஸ்டேஷன் போய் கொரியா போகணும் டிக்கெட் கேட்கறா. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரா பல்பு கொடுக்குறான்னு கூட தெரியாம 1/2 மணி நேரத்துல வந்துரும் போ அப்படின்னு சொல்ல இவளும் போய் 1/2 மணி நேரமா உட்கார்ந்துருப்பா. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், ட்ரெயின் வந்த பாடு இல்ல. இதை கேள்விப்பட்ட அப்பா பயங்கரமா திட்டுறாரு. அவன் சொன்னான் அப்படின்னா உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அங்க இருந்து சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஹோட்டல்ல இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கவங்க சாப்பாடு வைமா அப்படின்னு சொல்ல அவளுமே எந்திரிச்சு வைக்க போவா. அதுக்கு அப்பா, அண்ணா எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, படிச்சுட்டு இருக்க பொண்ணு கிட்ட எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு எப்படியாவது தம் பொண்ணு கிட்ட இந்த ஹோட்டலை ஒப்படைச்சிடணும், அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலை பெரிய ரெஸ்டாரண்டா மாத்தணும், இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும். அதனாலயே நம்ம ஹீரோயினை பக்கத்து ஊர் வரைக்கும் அனுப்பிச்சு வச்சு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்மே படிக்க வைப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் வளர்ந்துட்டு இருப்பா. அவளோட சேர்த்து அவளுடைய கொரியன் கனவுகளும் வளர்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பாக்குற அம்மாவுக்கு பயங்கர சண்டை வரும். டெய்லி அப்பா கூட சண்டை போடுவாங்க, இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வளர்ந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் காலேஜ்மே கம்ப்ளீட் பண்ணிட்டா. காலேஜ் கம்ப்ளீட் பண்ண அவ வேலைக்கு போவான்னு பார்த்தா பேங்க்கு போய் லோன் கேக்குறா. எதுக்கு, ஹோட்டலை டெவலப் பண்றதுக்கு இல்ல, கொரியா சுத்தி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு லோன் கேக்குறா. அதுக்கு நம்ம மேனேஜருமே உன் பேர்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்ல, எதை வச்சுமா நான் உனக்கு லோன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொரியா சுத்தி பார்க்கணும், எனக்கு எப்படியாவது லோன் கொடுங்கன்னு கெஞ்சி கேக்குறா. அதுக்கு மேனேஜர் கேக்குறாரு, இன்கேஸ் நான் உனக்கு லோன் கொடுக்குறேன்னே வச்சுக்கோ, நீ கொரியா போயிருவ, லோனை வசூலிக்க நான் எங்கேமா வர்றது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்க மேனேஜர் தான் சொல்லுவாரு, சரி ஓகே நான் ஒரு வழி சொல்றேன், எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணு, இந்த மாதிரி நான் கொரியா போயிட்டு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயின்மே அங்க இருந்து கிளம்பிடுவா. எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதுக்கு பாஸ்போர்ட் வேணும் இல்லையா, சோ கோயம்புத்தூர்மே போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுவா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹோட்டல் தான் காமிக்கிறாங்க. 2-3 ஆபீசர்ஸ் வந்து ஹோட்டல்ல வந்து ஷென்பா யாரு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிரும். என்னடா நம்ம பொண்ணுடைய பேர் சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு, சொல்லுங்க சார் என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நாங்க வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும் பொண்ணு கோயம்புத்தூர் வரைக்கும் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்டே உங்க அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாருங்க, வீட்டுல நம்ம 2 பேர் இருக்கோம், நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம இவ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா எப்போதும் போல சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்பதான் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் என் பொண்ணு இளவரசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா ஒரு மாப்பிள பாக்குறத பாருங்க. இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? பொண்ணு வளர்ந்து நம்மள பாத்துப்பான்னு சொன்னீங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்னுமே அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அப்படி சம்பா கிட்ட வந்துட்டு, மா நாங்க 2 பேரும் இருக்கோம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுமா, உன்ன மாதிரிலாம் இல்ல, என்னுடைய உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னால எதுவும் பண்ண முடியல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த ஹோட்டல் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நாங்க 2 பேரும் சந்தோஷமா அப்படியே இருந்துருவோம். அந்த மாதிரி வந்து அப்பாவுமே அட்வைஸ் பண்றாங்க. வீட்டுல இருக்க வேலைக்காரன் மட்டும்தான் நம்ம ஷென்பாக் சப்போர்ட் பண்ணுவான். ஆனா அவன் பேசுறது வீட்டுல இருக்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் மணிக்கு கால் கண்டினியூவா பண்றாங்க. ஆனா மணி எடுக்கிற மாதிரி தெரியல. இங்க இருந்து சீனை கட் பண்ணி அப்படியே மணியை காமிக்கிறாங்க. மணி அங்கே ஒரு பிரச்சனையில இருக்கான். மணி ஆக்சுவலி என்ன வேலை பார்ப்பான் அப்படின்னா, ஒரு பார்ல வந்து அட்டெண்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். எதனால அப்படின்னா, அவங்க அப்பா நிறைய லோன் கடன்லாம் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த லோன் கடன் எல்லாமே நம்ம மணி தலையில வந்து விழுந்துரும். அவன் கூட படிச்சவங்க எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. நம்ம மணி மட்டும் இந்த பார்ல அட்டெண்டரா இருப்பான். ரொம்ப கால் பண்ணி பார்த்தும் எடுக்கலினால சரி ஓகே மணியை நேர்ல மீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பாருக்கே போயிருவா. அந்த பார்ல போய் பார்த்தா நம்ம மணி ஆல்ரெடி அப்செட்ல நின்றுட்டு இருப்பான். என்ன ரீசன் அப்படின்னா, கடன் இருக்கு இல்லையா, சோ அவங்க எல்லாம் கால் பண்ணி எப்ப கொடுப்ப, கடன் நீ திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கேன், உன் வீட்டுக்கு வந்து நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிருப்பாங்க. அந்த டென்ஷன் நம்ம மணி நிக்க, இப்ப நம்ம ஹீரோயின்மே வந்து எங்க வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குது, எப்ப எங்க அப்பா கிட்ட வந்து பேச போற, சீக்கிரம் வந்து பேசு, ஏன் என்ன இப்பெல்லாம் அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்க, மணி சொல்றான், நான் எங்க ஒன்னு அவாய்ட் பண்றேன், என்னோட சுச்சுவேஷன் உனக்கு புரியாதா, எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், இதுல நீ வேற ஏன் இப்படி பண்ற, எதை சொல்லி நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுவேன், பார்ல அட்டெண்டரா இருக்கணும் வந்து பேச முடியுமா, பேசினா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு பக்கம் அவனுடைய கஷ்டத்தை புலம்பிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் என் மேலதான் தப்பு, எல்லாத்தையும் நான் சீக்கிரம் சரி பண்ணிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மணி ஷென்பா கிட்ட கேட்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீனை கட் பண்ணி 2 பேருமே கொஞ்சம் வெளில போவாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க, என்ன திடீர்னு இப்படி பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்த இவங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்டேஜ் மேல போய் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்படியே இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அங்க இருந்து சீனை கட் பண்ணி திருவிழாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஊர்ல திருவிழா வந்து இருக்கும். அன்னைக்கு நைட் அந்த திருவிழால வந்து டான்ஸ் பண்ணும்போது மணியும் ஷென்பா வந்து நெருக்கமா இருந்திருப்பாங்க. அதையுமே ஷென்பாவுடைய அப்பா வந்து பாத்துருவாரு. இதெல்லாம் பார்த்து அப்பாவுமே வந்துட்டு அந்த பையன் கிட்ட போய் கேட்பாங்க, ஏன்பா தம்பி, அவங்க கூட படிச்ச எல்லாரும் நல்ல போஸ்டிங்ல நல்ல பொசிஷன்ல வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, மணியுமே அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி, அங்கிள் எனக்கு என்ன பண்ணணும் எப்ப பண்ணணுங்கிறது தெரியும், நீங்க ஒண்ணு அதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிருவான். அதெல்லாம் கேட்ட ஷென்பாவுடைய அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க ஷென்பாவுடைய அம்மா கிட்ட கேட்பாங்க, ஒவ்வொரு வருஷம் திருவிழாவுக்கு வரும்போதும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற, எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷென்பா எடுத்த வடியோட வந்த வேலையை மட்டும் பாருங்க, எதுக்கு தேவையில்லாதான் பேசுறீங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவா. ஆனா பக்கத்துல இந்த அப்பாவோ, நல்ல வரன் வந்தா சொல்லுங்க, பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிடுவாரு. அதெல்லாம் கேட்ட ஷென்பாவுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடா அப்பாவுமே நம்மள புரிஞ்சுக்காம இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஷென்பாவை பாக்குறதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான். இந்த பையன் பெங்களூர்ல ஒர்க் பண்றான். மணியை ஷென்பாவையும் பத்தி சொல்லிதான் அவங்க அப்பா இந்த பையனை வர வச்சிருப்பாங்க. சோ அந்த பையனுக்கு இந்த எல்லா விஷயமுமே தெரியும். நம்ம ஷென்பாவை என்னோட பையனை பார்க்க வரமாட்டேன்னு சொல்றா. அம்மா அதுக்கு பார்க்க தானே வந்திருக்காங்க, போய் ஜஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. சோ பையனுமே போயிட்டு நம்ம ஷென்பா கிட்ட தனியா பேசுறான். இந்த மாதிரி உங்களுக்கு கொரியா போகணும்னு ஆசையாமே, உங்களை பத்தி எல்லாமே உங்க அப்பா சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹனிமூனுக்கு நம்ம வந்துட்டு கொரியா போலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சு பாக்குற மாதிரி பாப்பா. இல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஹனிமூனுக்கு கொரியாவே போயிடலாம், அந்த மாதிரி வந்து பேச்சை எப்படி மலைப்பிடுவான். நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம உம்முன் இருக்கதை பார்த்துட்டு இவனுக்கு டவுட் வந்துடும், ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ்ல விருப்பம் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லுவான். ஓகே உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்து விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், சரி ஓகே உங்க அப்பா கிட்ட நான் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி போவான். கீழே பார்த்தா அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்ங்கிறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா காண்டாகும். அப்படியே அங்கிருந்து மணிக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. மணி மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ண மாதிரி இருக்காது. சரி ஓகே இன்னைக்கு அவன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், காலும் எடுக்க மாட்டேங்கிறான், நம்ம டைரக்டாவே போய் பேசிடலாம்னு சொல்லிட்டு மணி அட்டெண்டரா ஒர்க் பண்ற பாருக்கே போயிருவா. அங்க போயிட்டு, எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ என்னதான் பண்ண போற, என்னதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்பா மணி கிட்ட கேட்க, கரெக்டா அந்த இடத்துல அவங்க அப்பாவுமே என்டர் ஆயிருவாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், அன்னைக்கு நைட் உங்களை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இங்க வந்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பாவை கைய பிடிச்சி இழுப்பாரு. ஷென்பா வரமாட்டா, மணியவே பார்த்துட்டு இருப்பா. அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஏண்டா பார்ல ஊத்தி கொடுக்குற உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுவாரு. இதெல்லாம் கேட்ட மணிக்கும் ரொம்ப இன்சல்ட்டிங் ஆயிரும். எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அதெல்லாமே நடந்துருச்சு இல்லையா. சோ மணிக்குமே ரொம்ப கோவம் வந்துடும். அப்பா அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க.
இப்பதான் ஷென்பா கிட்ட மணி பேசுறான். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, நான் உனக்கு முக்கியம் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு வா, கேள்வி மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுவான். சோ ஷென்பாவுமே அப்படியே அவன் கூட கிளம்பிடுவா. இதுல இருந்து 2 பேரும் சென்னை தான் கிளம்பிருப்பாங்க. சென்னை போன இவங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் இருக்காது. நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப அப்செட்டா இருப்பா. அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டோம், அப்பா கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறா. அப்பா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு இன்னும் கஷ்டமாயிரும். மணி கிட்ட கேக்குறா, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை சமாதானப்படுத்திட்டு வரவா அப்படின்னு கேட்க மணி சொல்றான், உங்க அப்பா என்ன பேசினாரோ உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா பேசின ஒரு வார்த்தையும் என் மனசு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால நான் உன்னை எப்படியாவது உனக்கு பிடிச்ச கொரியாவை கூட்டு போறேன். நான் ஒரு சில ஏஜென்சி கிட்ட பேசியிருக்கேன். அங்க உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல வேலை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டருமே நம்ம எங்க இருந்தே வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அங்க போய் தேடிக்கலாம், நம்ம கொரியா போலாம், நீ ஒன்னும் யோசிக்காத, பணத்தை பத்தி எல்லாம் பயப்படாத, நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பேசுறான். இங்க இருந்து சீன் கட் ஆகி ஏர்போர்ட் போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. 25 டேஸ் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. ஒரு வழியா ஏர்போர்ட்மே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கும். மணி வந்திருக்க மாட்டான், நம்ம ஹீரோயினை மட்டும் தான் அனுப்பி விட்டுருப்பான். ஹீரோயின் கால் பண்றா, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கரன்சி கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு நான் குயிக்கா வந்துறேன், நீ உள்ள போய் செக்கிங் பண்ண அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோயின்மே உள்ள போய் செக்கிங் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா செக்கிங் பண்ணி பிளைட்டுக்கு உள்ளேயுமே போயிருவா. மறுபடியும் கால் பண்ணி கேக்குறா, இதோ வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளிச்சுட்டு போனை கட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா நம்ம போறோம், போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ணுவா. அம்மா போனை எடுத்த உடனே எதுக்கு எங்களுக்கு போன் பண்ண அப்படின்னு கேட்க, மா என் மேல தப்பு தான், நான் பண்ணதான் தப்பு, நான் இப்ப கொரியா போறேன் அப்படின்னு சொல்ல, உங்க அப்பா பணத்துல தானே போற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிரும். என்னது அப்பா பணமா அப்படின்னு கேட்க, ஆமா அன்னைக்கு உங்க அப்பா வந்தப்ப அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்காக போன் பண்ற, அவர் பணத்துல தானே போற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுவாங்க. அப்பதான் அவ சொல்லுவா, என்னதான் அப்பா பணமா அப்படின்னு கேட்க, ஆமா உன் மூஞ்சிக்கெல்லாம் எவன் எஜுகேஷன் லோன் கொடுப்பான், இது உங்க அப்பாவுடைய பணம் தான். அப்படியே அங்கிருந்து சீன் கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அடிக்கிற மலையில நம்ம ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப மணிதான் வந்திருப்பான். உங்க பொண்ணுக்கு உங்களை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லையா, தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவான். இந்த மாதிரி அவ எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிருக்கா, அந்த அமௌண்ட் வந்திருக்கு, அந்த அமௌண்ட் எனக்கு தேவையில்லை, இந்த அமௌண்ட் அவ கிட்ட கொடுத்து அப்படின்னு சொல்ல, மணி உள்ள போற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்காமலே திருப்பி வந்துட்டு, அவளுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்ல, இந்த பணம் எனக்கு தேவையில்லை புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுத்துட்டு அவங்க அப்பாவுமே கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா மணி இதை சுத்தமா அவகிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். சொல்லாம அந்த பணத்தையுமே சுருட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். அப்படியே இதெல்லாம் கேட்ட அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிரும். அப்படியே போனை கட் பண்ணிட்டு மணிக்கு கால் பண்ணி பாக்குறான். மணி ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே இங்க இருந்து பம்பாய்க்கு போறதுக்காக பிளைட் ஏறி போயிருந்திருப்பான் ஃப்ரெண்டு கூட. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்குமே புரிஞ்சிரும், மணி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்னு கூட பார்க்காம பயங்கரமா அழுகுறா. கொரியா போகணும்னு சந்தோஷமா கிளம்பி வந்த அவளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மெஞ்சும். கவலையும் கண்ணீரோடையும் கொரியா போய் ரீச் பண்ணிருப்பா. அங்கேயுமே போய் மெசேஜ் பண்ணி பாக்குறா. மணி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வெளியே பார்த்தா ஒரு மேஜிக் மேன் மாஸ்க் போட்டுட்டு அங்க ரிசீவ் ஆகிற எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினுமே அவர் பாக்குறாரு, ரொம்ப கவலையோட இருக்கா. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து மேஜிக் மூலமா ஃபயர் எல்லாம் வர வச்சு ஒரு கோட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேப்பரை வந்து கையில கொடுக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா, உன் வாழ்க்கை எங்க முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்கிறியோ அங்க இருந்தா உன் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கும். அதை வாங்கிட்டு இந்த சைட் பார்க்க காருமே வந்திருக்கும். கார்ல ஏறி நம்ம ஹீரோயின்மே அந்த ஹோட்டல் போயிருவா. ஹோட்டல் போனதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வரும் மணிக்கிட்ட இருந்து. அந்த வாய்ஸ் நோட்டை ஓபன் பண்ணி பார்த்தா, இது சரியா தப்பான்னு யோசிக்கிற சுச்சுவேஷன்ல நான் இல்ல, எது எப்படியோ உனக்கு பிடிச்ச கொரியா அனுப்பி வச்சுட்டேன், உன்னோட வாழ்க்கையை அங்க இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கடுப்பாகும். அப்படியே கடுப்புல டயர்ட்ல அப்படியே தூங்கிடுவா. ஒரு வழியா அடுத்த நாள் விடியவே செஞ்சிரும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது எங்க போறது எதுவுமே தெரியாது. வெளில போய் அப்படியே சுத்துறா. ஒரு கட்டத்துக்கு மேல இருட்டிடுது. மணி மேல இருக்க ஞாபகத்திலையும் கோவத்திலையும் பக்கத்துல இருக்க ஒரு பார்ல போய் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டா. ஆப்போசிட்ல பார்த்தா 2 கப்பிள்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேல யூனாங்கிற அந்த பொண்ணை வந்து அடிக்க வேற செஞ்சிருவான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து வெளில போயிட்டு மணிக்கிட்ட பேசுறான்னு நினைச்சு, 8 வருஷமா உன்னை நம்பிதாடா லவ் பண்ண, என் நம்பிக்கையெல்லாம் இப்படி வீணாக்கிட்டியே, என் நம்பிக்கையை உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பையனை வேற அடிச்சிருவா. அடிச்சது மட்டும் இல்லாம யூனா வேற பக்கத்துல கூட்டு போய் ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சு, எல்லாரும் ஒன்ன நம்புனாங்க, நீ அவங்கள ஏமாத்துன, இன்னைக்கு நீ ஏமாந்து போய் நிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில பயங்கரமா உளருவா. அந்த நேரத்துல வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரனும் கால் பண்ணிருப்பான். உங்களை அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், நான் தான் சொன்னல என்னைக்கு இருந்தாலும் ஏமாத்துவான்னு. சரி ஓகே நடந்ததெல்லாம் நன்மைக்கே, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்ல, ஹீரோயின் சொல்லிடுவா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு, நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வேற வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க.
போயிருப்பாங்க. போலீஸ் எந்த ரீசனும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் கரெக்டா நம்ம செம்பா அந்த பையனை அடிக்கிறத பார்த்திருப்பாங்க. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரீசன் எதுவும் தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தமிழ்ல வந்து கேக்குறா, எதுக்காக என்ன வந்து அரெஸ்ட் பண்ணீங்க? காசு கொடுக்காம குடிச்சிட்டு வந்ததுக்கு அரெஸ்ட் பண்ணீங்களா, இல்ல இந்த பையனை அடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. சீனியர் ஆபீசர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லியிருக்க மாட்டாரு. கரெக்டா இப்பதான் ஒரு பையன் வந்து என்ட்ரு ஆகுறான். கரெக்டா அவன் என்ட்ரு ஆகி இந்த மாதிரி வீடியோ வேற காமிப்பான். என்ன வீடியோ அப்படின்னா, வந்துட்டு அந்த பையன் அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த வீடியோவெல்லாம் காமிச்சிருப்பான். அந்த வீடியோவை காமிச்சோடனே போலீஸ்மே இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவனுங்குமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே வெளில கிளம்பிடுவாங்க. வெளில போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பையன் வந்துட்டு அந்த பார்லையுமே நம்ம ஹீரோயினுக்காக பில் எல்லாம் பே பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை கொடுத்து, இந்த டைம் நான் பே பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைமாவது நீ பே பண்ணிரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியும், ஓ இந்த பையன் அந்த பார்லையுமே இருந்திருக்கான், நமக்காக பில்லுமே பே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பையன் சொல்லுவான், நீ ஸ்டே பண்ணிருக்கீல அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலதான் என் அம்மாவோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்பிடுவான். ஒரு வழியா நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே சீன் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, 5 ஸ்டார் ஹோட்டல், ஸோ அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. கிளம்பி போய் பார்த்தா அது வந்து ஒரு குட்டி, அந்த லோகோ இருக்கும் சேமா, ஆனா ஒரு குட்டி கடை மாதிரி இருக்கும். போய் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த லொகேஷன் எங்க இருக்கு, இது ஸ்மால் கடையா இருக்கு, எனக்கு வந்து பெரிய கடை வேணும், 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்ல அவனுங்களுமே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச வருவானுங்க. நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு அங்க இருந்து அப்படியே ரொட்டேட் ஆகி கிளம்ப கரெக்டா அந்த பையன் நைட் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தினான் இல்லையா, அந்த பையன் மறுபடியும் வந்துருவான். என்ன இங்க நிக்கிற அப்படின்னு கேட்க, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன, நான் தான் சொன்னனே இந்த மாதிரி எல்லாம் இங்க வந்துட்டு போய் சொல்லி ஏமாத்திடுவாங்க ஏஜென்சின்னு சொல்லிட்டு, நீ தான் நம்பல, உன்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா இவனுக்கு தமிழே தெரியாதுன்னாலும் பயங்கரமா புலம்புவா. ஐ வாண்ட் அ ஜாப், ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் டு கிவ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு உளம்புறா. அப்ப அவன் கேட்பான், என்னதான் பிரச்சனை கேட்கும்போது, எனக்கு எப்படியாவது ஜாப் வேணும், நான் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும், நான் அப்பாவுக்கு கொடுக்கணும், திருப்பி திருப்பி அதையே பேசுறா. அப்ப வந்துட்டு இவன், உனக்கு ஜாப் தானே வேணும், வா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட கேட்க, அப்பதான் அவன் சொல்லுவான், நான் ஒரு vlogger யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ சொல்லுவா, எனக்கு ரியல் ஜாப் வேணும், சேலரி வர மாதிரி ஜாப் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணாம், ஆளுக்கு vloggerன்னு சொல்லிட்டு தெரியவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிறா. அப்பதான் அவன் கூட்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள குட்டி குட்டியா வந்துட்டு ஒட்டி இருக்கும், அந்த ஜாப் எல்லாம் இருக்கும் இல்லையா, பக்கத்துல இருக்க குட்டி குட்டி ஷாப், அந்த மாதிரி இதுலலாம் வேக்கன்சி இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு எதுக்கெல்லாம் வந்துட்டு கேப்பபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் குட்டி குட்டியா அவளுமே அதை பிக்சர் இருக்கதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. அந்த டைம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் வந்து ஒரு டிவைசர் கொடுக்குறான். அது என்னன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருக்கும். இவ தமிழ்ல பேசுறத அவங்க கிட்ட வந்துட்டு கொரியன்ல அது வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த டிவைசரை யூஸ் பண்ணிக்கோ, போய் இந்த ஜாப் எல்லாம் போயிட்டு தேடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். இவளுமே போய் ஒவ்வொரு இடத்துக்கா போய் கேட்பா. ஆனா எங்கேயுமே இவளுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்காது. அப்படியே எங்க இருந்து சீன் கட் ஆகும். சீன் கட் ஆகி அந்த ஹோட்டலை தான் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் வரும்போது புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஹோட்டல் போயிருப்பாங்க. அங்க வந்து ரெண்டல் பே பண்ண முடியாம இவளை வேற வெளியே அனுப்பிடுவாங்க. ஹோட்டலை விட்டு வெளில வந்த இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கரெக்டா அந்த இடத்துலயுமே அன்னைக்கு நைட்டே ஹெல்ப் பண்ண வந்தான். ஓகேவா, எங்க வீட்டுல ஆல்ரெடி வந்து ஷேரிங்ல வந்து ஒரு பொண்ணு ரெண்டலுக்கு இருக்காங்க, நீ அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கதான் கூப்பிட்டு போவான். அப்படியே அங்க இருந்து சீன் கட் ஆகும். எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பாப்பா, எங்கேயுமே வேலை கிடைச்சிருக்காது. அப்செட்ல இவ போயிட்டு மறுபடியும் சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு போவா. அங்க அட்டெண்டரா இருக்க ஒரு பையனை பார்க்கும்போது இவளுக்கு மணி ஞாபகம் வந்துடும். மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்ல குடிச்சிருக்க கூட மாட்டா. அங்க இருந்து அப்படியே கிளம்பி போய் ஒரு பார்க்ல உட்காந்துருப்பா. இவ சோகமா இருக்கத பார்த்து அங்க ஒரு வயலின் வாசிச்சுட்டு இருக்க ஒரு பையன் இவளுக்காக தமிழ்ல வேற வயலின் வாசிக்கிறான். அதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசுக்கு இதமா இருக்கு. நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறா பார்த்து அந்த வயலின் வாசிக்கிறவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்படியே எங்க இருந்து சீன் கட் ஆகுது. ஒரு வழியா விடிஞ்சிரும். காலையிலே சைக்கிள் எடுத்துட்டு நம்ம ஜூனும் ஷெம்பாவும் ஒருத்தவரை பார்க்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜூன் வந்து நம்ம ஷெம்பாவுக்காக அவனுக்கு தெரிஞ்ச ஸ்வா கிட்ட ஒரு வேலை வாங்கி வச்சிருப்பான். அவங்கள மீட் பண்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அங்கே போனோடனே ஸ்வா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், எங்க அம்மா வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க, ஸோ நான் என்னோட ஒய்ஃபும் வேலைக்கு போயிடுவோம், நாங்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை நீ பார்த்துக்கணும், இந்த வேலையை நீ பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம செம்பாவுமே அக்செப்ட் பண்ணிடுவா. அப்படியே வந்துட்டு செம்பா அக்செப்ட் பண்ண உடனே ஸ்வா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம செம்பாவை அப்படியே மேலையும் கீழையும் பார்க்குறா. பார்த்துட்டு உன்னால அந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு வழியா வேலைக்குமே ஜாயின் பண்ணிடுவா. எப்போதும் போல நம்ம ஹீரோயின் அவ வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. வந்த வேலைனா என்னன்னு பாக்குறீங்களா, பாட்டிமாக்கு சாப்பாடு ஊட்டுறது.
அந்த பாட்டிமா வந்து படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து கிளீன் பண்ணி விடுறது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்ல இருக்க ஒர்க், அப்புறம் வந்து மாப்பிங் போடுறது, இந்த மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போதும் போல அவன் வேலை பார்த்துட்டு இருக்க, கரெக்டா பாட்டிமா ரூம்ல இருந்து ஒரு சவுண்டு வருது. சவுண்டு வரவும் இவ பதறி அடிச்சு போய் மேல போய் பாப்பா. குட்டியா வந்துட்டு ஒரு செராமிக் பவுல் இருக்கும், அது வந்து கீழே விழுந்து காத்துல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கும். ஸோ இவன் என்ன நினைப்பா அப்படின்னா, காத்துல விழுந்து ஆடுது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவா. நெக்ஸ்ட் டே எப்போதும் போல அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி சவுண்டு மறுபடியும் கேக்குது பாட்டியுடைய ரூம்ல இருந்து. அதே போன அவ டோரை ஓபன் பண்ணிருக்க மாட்டா. கீ போடுறதுக்கா ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல வச்சு கண்ணை வச்சு பார்க்கும்போது பாட்டியுடைய கண்ணு இங்கிட்டும் அங்கிட்டும் அசைகிற மாதிரி இருக்கும். இவளுக்கு பயங்கர பயமா வேற இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவா. வீட்டுக்கு போய் அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. தூக்கமே வராது இவளுக்கு, ரொம்ப பயமா வேற இருக்கும். இதுல வேற அந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்க மத்த பசங்களா இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க வேற ட்ரம்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை வேற யோசிச்சு ஆல்ரெடி பயத்துல இருப்பா இல்லையா, மேல போயிட்டு ஏண்டா நான் தூங்குறதா இல்லையா, எதுக்குடா போட்டு இதை போட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க, நான் தூங்கணும்ல, வேலைக்கு போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அதோட அவனுங்களே அப்படி சைலண்டா இருந்துருவானுங்க. ஒரு வழியா நெக்ஸ்ட் டே ஆயிரும். நம்ம ஹீரோயினுக்கு அங்க போறதா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா வேற இருக்கும். ஏன்னா திடீர்னு படுத்த படுக்க இருக்க ரூம்ல வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் கேட்டா பயமா இருக்கும் இல்லையா, அந்த பயம் தான். ஒரு வழியா பட்டையெல்லாம் அடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்க போறா. அதே மாதிரி சவுண்டு இன்னைக்கும் கேக்குது. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்க கூடாது, டைரக்டா டோரை ஓபன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் டோரை ஓபன் பண்றா. பார்த்தா பாட்டி அதையோ தின்னுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு இங்கிட்டும் அங்கிட்டும். இவளுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிரும். பாட்டி உடனே பக்கத்துல வந்து ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, இது என்னோட பிரைவசி, நீ இதுல தலையிடக்கூடாது, அதே மீறி நீ இதெல்லாம் என் பையன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவன் பேகை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இல்லங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவைசரை அவள் பக்கத்துல வச்சுட்டு இப்ப பேசுங்க அப்படின்னு சொல்றா. உன் பேகை ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உள்ளக்க பார்த்தா வாட்ச் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இது என் பையனோட வாட்ச், என்னை பத்தின உண்மையை நீ சொல்லணும்னு நினைச்ச, என் பையனோட வாட்ச் திருடிட்டேன்னு சொல்லி உன் மேல பழிய போட்டு இந்த வேலையில இருந்து உன்னை விரட்டி விட்டுருவேன். நீ என்னோட விஷயத்துல எதுலையுமே தலையிடக்கூடாது. மத்தவங்க எல்லாம் வந்து கண்டுபிடிக்க 10-15 நாள் ஆகும், நான் கூட உன்னை ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டேன், 3 நாள்லயே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீரவசனமா பேசுது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சொல்லிட்டா வேலை போயிரும். நம்ம ஹீரோயினுக்கு இங்க சர்வே பண்ண வேலை வேணும். சோ அப்படியே சைலண்டா பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருப்பா. பாட்டி நடக்கிற விஷயத்த அந்த வீட்டுல இருக்க ஸ்வா கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே வேலைக்கு போயிருவாங்க. இவங்க வேலைக்கு போன நேரம் பாட்டி தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்பா கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துது. அது இஷ்டத்துக்கு எங்க போகணும்னு ஆசைப்பட்டுச்சோ எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் மஜா பண்ணுது. கரெக்டா பையனும் மருமகளும் வர்றதுக்கு முன்னாடி எப்படி போய் படுத்த படுக்கையா இருக்குமோ அதே மாதிரி படுத்துக்குது. அப்படியே எங்க இருந்து சீன் கட்டாக நம்ம ஷென்பா வரும்போது ஜூன் கிட்டயுமே வந்துட்டு இந்த பாட்டியை வந்து இன்ட்ரோ கொடுத்துருவான். அப்படியே இவங்க 3 பேரும் சேர்ந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜூன்மே வந்துட்டு அவனோட சேனலுக்காக நிறைய பிளாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி அவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும் ஊர்ல இருந்து. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பையன் வந்து கால் பண்ணி சொல்லுவான். அப்ப நம்ம செம்பா கிட்ட கேட்பான், அப்பா கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் பேசல, நீ அப்பா பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. அப்படியே பக்கத்துல இருக்க ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அப்பாவுக்கு சின்னதா உடம்பு சரியில்லைனா கூட நான் தாங்கிக்க மாட்டேன், அவர் பக்கத்துல இருந்து அவ்வளவு பத்திரமா பாத்துப்பேன், ஆனா இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லா சுச்சுவேஷன் வந்தும் நான் இந்த மாதிரி இருக்கேன், எப்படியாவது நான் என் அப்பாவுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடணும், நான் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம் பெயிண்ட் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்கா. அங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து பாட்டிமா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ ஜாயின் பண்ண 3வது நாளே என் பையன் உன்னை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொன்னான், ஆனா நான் தான் எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு உன்னை நான் இங்க வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டேன், ஆமா நீ ஏன் என் பையன் கிட்ட என்னை பத்தின உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிமா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நான் எங்க அப்பாவுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு, எனக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு, அதை விட எனக்கு இந்த ஊர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொந்த கதை சோக கதையெல்லாம் புலம்பிட்டு எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா, நான் உங்களை பத்தின உண்மையை சொல்லிட்டா என் வேலை போயிடும் இல்லையா, அதனாலதான் நான் உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறா, அம்மா நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனா ஏன் உங்க பையனை நம்ப மாட்டேங்கிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்த படுக்கையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் பாட்டிமா சொல்றாங்க, இந்த மாதிரி நானே என் ஹஸ்பண்டும் சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தோம், பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், ஒரு வழியா அவங்களும் நல்ல ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க, மேரேஜ்மே பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாங்க, எங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க குழந்தைங்களை பாத்துக்க வர வச்சுட்டாங்க, ஒரு கட்டத்துல தாத்தாவுமே இறந்து போயிட்டாரு, நான் எதுக்காக இருக்கேன், என்னோட ட்ரீம் என்ன அப்படிங்கறதே ஒரு கட்டத்துல நான் வந்து மறந்துட்டேன், இவங்க கூட
இருக்கிறது, இவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறது, இந்த மாதிரி என்னுடைய லைஃப் போயிருச்சு. நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் லைஃப் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை பாரோ பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் உடம்பு சரியில்லாத மாதிரியே படுத்த படுக்கையா அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது நான் அப்பா சொன்னது எல்லாமே. அப்பா எப்போதும் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஹோட்டல் வந்துட்டு உன்னோட ஐடென்டிட்டிமா, உனக்காக ஒரு சொந்த தொழில் வேணும், என்னைக்கா இருந்தாலும் நீ சொந்த கால்ல நிக்கணும், அந்த மாதிரி அப்பா வந்து எப்போதும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்ச ஹீரோயின் வந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பாட்டிக்கிட்டயுமே சொல்றா, என் அப்பா ஊர்ல ஒரு குட்டி ஹோட்டல் வச்சிருக்காங்க, அந்த ஹோட்டல்ல பூண்டு சாதம் தான் இருக்கிறதுலயே ஃபேமஸ். அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க, உனக்குன்னு ஒரு சொந்த தொழில் வேணும், நீ சொந்த கால்ல நிக்கணும், லைஃப்ல இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியல, ஆனா அவருடைய ஆசைய இப்ப நான் உங்க கூட இருந்து உங்களுடைய ட்ரீமுக்காகவும் சேர்ந்து உங்க கூட நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம வந்து ஒன்னா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின்மே அவ கழுத்துல இருக்க செயினை கழட்டி கொடுக்குறா. என்கிட்ட இப்ப இது மட்டும் தான் இருக்கு, இதை வச்சுட்டு நம்ம ரெண்டே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்றா. பாட்டி சொல்றாங்க, இதை வச்சுக்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான பிளேஸ் தேடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளேஸ் எல்லாம் தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு கடையா போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்பி யாருமே கடையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் ஒரு பெர்ஃபெக்டான லொக்கேஷனுமே செட் ஆயிரும். லொக்கேஷனுடைய ஓனர் யாருன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொரியா வந்திருக்கப்ப நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா போலீஸ், அவர் தான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடுவாரு, இந்த லேண்டை வந்துட்டு உங்களுடைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா அவங்களுக்கான பிளேஸ்மே கிடைச்சிரும். நம்ம ஹீரோயின்மே போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல ட்ரம் செட் வாசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பையன் நம்ம லூனா ஃபர்ஸ்ட் அடி வாங்கியிருப்பான் இல்லையா பாய் ஃப்ரெண்டு கிட்ட, ஸோ அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு ஒன்னா வந்துட்டு இந்த கிச்சன்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்க்கு ஆள் வேணும்னு சொல்லி போட்டிருக்கவும் ஒரு ஸ்கூல் பொண்ணுமே வந்து இவங்க கிச்சன்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பா. ஸோ இவங்க லைஃப் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஒன் பை ஒன்னா இவங்களுடைய க்ரோத்மே வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் ஆயிரும். ஹோட்டல் மூட போகிற டைமில் பார்த்தா நிறையா க்ரௌடு வந்துடும், ஃபுட்டுமே வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அப்பா கடையில் இருக்க பூண்டு சாதம் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஃப்ளேவரே வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணி ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேஸ்ட் பார்த்தா வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஹோட்டலுடைய சிக்னேச்சர் ஐட்டமாகவே இது வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் திருப்பி வந்து ஜூனா வந்து மீட் பண்ணுறா. அப்போ தான் வந்துட்டு ஜூனா கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா, உன்னோட சேனல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு அவன் சொல்லுவான், இல்ல அந்த அளவுக்கு எந்த க்ரோத்தும் இல்ல, ரொம்ப ஆவரேஜா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் சொல்லுவான், எல்லாரும் மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஸோ அதை போட்டாலும் எனக்கு ஆடியன்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ ஏன் உன்னோட கண்ட்ரியை மட்டும் டார்கெட் பண்ற, நீ வந்துட்டு தமிழ்நாட்டையும் டார்கெட் பண்ணு, இந்த மாதிரி தமிழ் லிரிக்ஸோட சேர்த்து நீ வந்துட்டு உன்னோட சாங்கை வந்துட்டு கிரியேட் பண்ணு, அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறா. இவனுக்கும் நம்ம ஹீரோயின் சொன்ன ஐடியா வந்து சரின்னு படுது. ஸோ இந்த ஐடியாவை அடுத்த நாள் ஹீரோயின் கிச்சன் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பாட்டுக்கிட்டையும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம், அதில் ரெடி பண்ணுற வீடியோவை ஜூனுடைய சேனலில் போடலான்னு சொல்ல எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க. அங்கேருந்து கட் பண்ணி பாட்டிமாவோட பையனை தான் காமிக்கிறாங்க. அவர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் பசங்களை வந்துட்டு வெக்கேஷனுக்காக ஊஹான் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறோம், என் அம்மாவை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுவா. இவங்க போன உடனே இவங்க எல்லாரும் கேங்காக சேர்ந்து அந்த ஸ்டூடியோ இருக்குல்ல அதுக்காக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வேலைக்கார பையனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். அந்த மணி பையன் உங்களை ஏமாத்திட்டு இன்னொருத்தரை நம்பி போனான் இல்லையா, அவனே கம்ப்ளைண்ட் பண்ணி மணியை ஜெயில வச்சுட்டானா, நீங்களும் சரின்னு சொல்லுங்க, நம்மளும் ஒரு கேஸை போட்டுடலாம், அவனை உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்ல அப்பாவை பார்த்துக்க கேஸெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. இங்க இருந்து ஜோன் அப்படியே வந்துட்டு அவன் சேனல்ல வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவான். நல்லா வந்துட்டு வியூஸ் போக ஆரம்பிச்சிரும். இந்த பக்கமா கிச்சன்மே வந்துட்டு நல்லா போக ஆரம்பிக்கும். சேம் டைம் ஸ்வான் கிட்ட வந்துட்டு யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க, உங்க அம்மா மாதிரியே ஒருத்தவங்க வந்து கிச்சன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோட்டம் விடுறதுக்காக ஸ்வான்மே வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ஹோட்டலுக்கு வந்து அவனை பார்த்துட்டு பாட்டிமாவும் நம்ம ஹீரோயினும் அவனுக்கு கண்ணில் படாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்றாங்க. சர்வ் பண்ணிட்டு இவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல, நம்ம இவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை ரீச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவர் போறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வீட்டை போய் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ இவரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு வழியா இன்னைக்கு சமாளிச்சுட்டாங்க. இங்க இருந்து சீன் அப்படியே கட் ஆகுது. இதனால் போகுது. இவங்க அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா வீடியோ, அது எல்லாமே நல்லா ரீச் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஒரு மியூசிக் கம்பெனியுமே இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க, கூடிய சீக்கிரம் நாங்க உங்களை மீட் பண்ண வரோம், உங்களுடைய சாங் எல்லாமே பார்த்தோம், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். இவங்க எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா,
அவங்க மீட் பண்ண வராதுக்குள்ள இவங்க நிறைய சாங்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், அதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட கவலைப்படாதீங்க, அமௌண்ட் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அமௌண்ட் வாங்குறதுக்காக பாட்டி கிட்ட தான் போவாங்க. மணி ஏமாத்திட்டு போயிருப்பான் இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்காக இவங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணது, வாங்கின சேலரி எல்லாத்தையும் பாட்டிமா கிட்ட கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ பாட்டிமா கிட்ட போய் கேட்பாங்க. பாட்டிமா சொல்லுவாங்க, இந்த அமௌண்ட் நீ அந்த கேங்க்கு கொடுக்க வேணாம், அவங்க பாத்துப்பாங்க, நீ இந்த அமௌண்ட் உங்க அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டிமா இவங்களுக்கு கொடுத்தன்னா இவங்க வந்து முன்னேறுவாங்க, நான் இவங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல பாட்டிமாவுக்கு கோவம் வரும். ஆனாலும் இவ கொடுங்கன்னு சொல்லவும், ஓ உன்னோட அமௌண்ட்னால கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க, போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இவ வெளில போறப்ப ஸ்வாங்குமே வந்துட்டு வெக்கேஷன் முடிச்சுட்டு ஃபேமிலியோட வந்திருப்பாங்க இல்லையா, இவ பேக் நிறைய அமௌண்ட் இருக்கவும் இவ தயங்கி தயங்கி போவா. இவ தயங்குறத பார்த்து அவங்க எல்லாருக்கும் டவுட் வந்துடும். இங்க வா உன் பேக்ல என்ன அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவா. சோ வந்து ஸ்வாங்குடைய ஒய்ஃப்மே வந்துட்டு அந்த பேக்கை பறிச்சு பார்க்க பேக் ஃபுல்லா வந்துட்டு அமௌண்ட் இருக்கும். ஒரே ஷாக்கிங் ஆயிரும், என் வீட்டுல இருந்து அமௌண்ட்டை திருடுறியா, உன்னை நம்பி விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க. இவ சொல்லுவா, இல்ல இது என்னோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆனா அதை நம்புறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அந்த பேக்ல பார்த்தா அமௌண்ட், அந்த கிச்சனுடைய லோகோ இருக்கும் இல்லையா, கிரானி கிச்சன் சொல்லிட்டு, அவ போட்டிருக்க கோட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அதை பார்த்தா அவனுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். இவனுக்கு தெரியும் அந்த அமௌண்ட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ ஒய்ஃப் வந்துட்டு இவளை திட்டுறதை பார்த்து பாட்டிமா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம உள்ளக்க இருந்தவங்க வெளியே எந்திரிச்சு வந்துருவாங்க. வெளியே எந்திரிச்சு வந்த பாட்டிமாவை பார்த்து பையனுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். அந்த பேகை பறிச்சு, இந்த அமௌண்ட் அவளுடையது, இந்த அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு ஹேண்ட்பேக்ல வச்சு அனுப்பி விட்டுருவா. இவளுமே வெளில போய் வெயிட் பண்ணுவா இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தா பையன் வந்து அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறான். அப்ப இவனால எங்க கிட்ட வந்து நீங்க உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணீங்களா, எதுக்காகமா இதை பண்ணீங்க, எதுக்கு இதை பண்ணீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரானி கிச்சன் லோகோலாம் பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்பான். அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லிரும், என்னோட விருப்பம், இதுலலாம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல ஆர்குமெண்ட் அதிகமாகி பாட்டிமாவுக்கு உண்மையிலே ஸ்ட்ரோக் வந்துடும். படுத்த படுக்கை ஆன மாதிரி மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும், பயங்கரமா அழுவா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு அப்படியே பாட்டியை வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியா அவங்க கையில காலெல்லாம் விழுகிறா, என்ன பாட்டியை ஒரு டைம் பார்க்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வாங்குமே வந்து அக்செப்ட் பண்ணிடுவான். உள்ள போனாவ பாட்டி கிட்ட போய் பயங்கரமா அழுகிறா. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை இந்த மாதிரி படுத்த படுக்கையா தான் பார்த்தேன், அப்ப எனக்கு கஷ்டமா இல்ல, ஆனா இப்ப நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருக்கத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சீக்கிரம் என் கூட வந்துருங்க, எனக்காக நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. பாட்டிக்கு கான்சியஸ் இல்லாட்டாலும் இவ சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் பார்த்து பாட்டிக்குமே கை அசைவுகள்ல இருந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வரைக்கும் வருது. இதை பார்க்க முடியாம நம்ம ஹீரோயின் அவ வச்சிருக்க டிவைசரையுமே அங்கேயே வச்சுட்டு அப்படியே அங்கே இருந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பாக்குறதுக்காக போயிடுவா. பாட்டிக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அமௌண்ட்டையுமே அவங்க கையில கொடுத்துருவா. ஸோ அவங்களுமே வந்து ஸ்டூடியோல வந்துட்டு ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மணி கண்டினியூவா கால் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் ஒரு நியூஸ்மே வருது. அந்த நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா கொலப்புலு, அந்த ஊர்ல வந்து மழை அதிகமானனால மலைச்சரிவு ஏற்பட்டு அங்க இருக்கிற பகுதி எல்லாமே ஃபுல்லா பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்ல இங்க இருக்க யார்கிட்டையும் சொல்லாம ஃபிளைட் ஏறி கிளம்பிடுவாங்க. போய் ஊருக்கு போய் பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கும். எல்லாரும் வந்துட்டு கேம்ப்ல இருக்காங்கன்னு சொல்லவும் வேக வேகமா அங்க போய் பார்த்தா அம்மா அப்பா சேஃபா இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அங்கேதான் இருப்பா. அப்பதான் வந்து வேலைக்கார பையன் சொல்றான், ஃப்ளட் வந்தப்ப நானுமே இந்த இடத்துல இல்ல, மணிதான் அம்மா அப்பா பார்த்துருந்துருக்கான், நான் மணி நல்லவன் சொல்லல, நிச்சயமா உங்களை ஏமாத்திட்டு போனவன் தான், ஆனாலும் நீங்க கேஸ் கொடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால திருந்திட்ட மாதிரி தெரியுது, நீங்க அவனுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லல, ஜஸ்ட் அவன் கூட பேசி பாருங்க, உங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். கரெக்டா மணியுமே அந்த டைம் கால் பண்ணுவான். ஆனா இவ அதை எடுக்க மாட்டா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் பண்ணி மணியும் நம்ம ஹீரோயினும் மீட் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. வழிபாதையில பார்க்கும்போது மணி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். நான் பண்ணது சரி தப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவார்ல, நான் உன்னை கான்டாக்ட் பண்ணதுக்கு ரீசன்மே உங்க அப்பாவுடைய அமௌண்ட் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லுவான். போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி, நீ பண்ணது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா இப்ப நான் அங்க போனதுக்கு காரணம் நீ தான், அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா.
அவள் கிளம்புனதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அது வந்து ஜோன் கிட்ட இருந்தா வந்திருக்கும். அந்த ஜோன் பேசுற இடத்துல பார்த்தா பக்கத்துல ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் பார்க்கவும் தான் நம்ம ஹீரோயின் ஞாபகம் வரும். நம்ம ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட லெட்டர் கொடுத்தது இந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆள் தானேன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லயுமே ஜோன் வந்து அதை பத்தி தான் பேசுவான். நீ ஏன் எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து போனேன்னு தெரியல, ஆனா உன்னை ஏர்போர்ட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, எனக்கு நீ கண் கலங்கின மாதிரி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூடவே போகணும்னு ஏதோ ஒரு சக்தி என்கிட்ட உன்கிட்ட வந்து தள்ளுச்சு. ஸோ அது மூலியமா நானும் உன் கூடயே பின்தொடர்ந்து வந்தேன். கரெக்டா நீ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உன் பக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசி அனுப்பியிருப்பான். இதுல ஹீரோ நான் யாரை சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். ஜோன் தான் வந்துட்டு அந்த மாதிரி பேசி அனுப்பியிருப்பான். கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறா. அப்படியே நம்ம ஜோன் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ற ஒரு சாங் மாதிரி வந்துட்டு கிட்டார்ல வந்து வாசிச்சுட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்க்க கொரியால இருந்து தமிழ்நாட்டுக்கே வந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அப்படியே வாயடிச்சு போய் நிற்பா. அப்படியே வந்தவங்கள ஊர் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருப்பா. அப்போதான் அவர் சொல்லுவார், அமைதியாக இருக்காதவா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ விருப்பம் போல பண்ணு, உனக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேசுவாங்க. அவள் அமைதியாக இருப்பா. அப்போதான் அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொன்னா நீ என்னோட அமௌண்ட்டை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியாமே, நீ அமௌண்ட்டை கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியாது. ஆனால் உன்னை பார்க்க அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்ததுலேருந்து அந்த 4 பேரும் சொன்னது எப்படியாவது செம்பாவை எங்க கூட ஊருக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கோம், உனக்கு பிடிச்சதை பண்ணு. ஏன் நீ ஆசைப்பட்ட ஊருக்கு நீ மட்டும்தான் போவியா, நாங்க வர மாட்டோமா? ஊருக்கு போயிட்டு அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடு, நாங்களும் உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல இவளுக்கா ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படியே இங்க இருந்து சீன் கட் பண்ணி கொரியா போற மாதிரி தான் காமிப்பாங்க. 4 பேர் கொரியா போயிருவாங்க. போன உடனே இவ பாட்டி வீட்டுக்கு தான் போவா. போய் பாட்டியை தேடி பாப்பா. பார்த்தா அந்த வீடு லாக் பண்ணி இருக்கும். இப்பதான் ஜோன் கிட்ட வந்து கேக்குறா, என்னாச்சு பாட்டி எங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அப்ப வந்துட்டு அந்த டிவைசர் இருக்கும் இல்லையா, வச்சுட்டு வந்திருப்பா இல்லையா, அதை காமிப்பான். அதை ஆன் பண்ணா பாட்டி பேசின ரெக்கார்ட் இருக்கும். என் ஹஸ்பண்டுடைய டெத்துக்கு அப்புறம் நான் இந்த அளவுக்கு வந்து க்ளோஸா இருந்தேன் அப்படின்னா அது உன் கூட தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஃபைனலி நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கனவும் ஒன்னால எனக்கு நடந்துச்சு. நீ என்னோட பொண்ணு மாதிரி, நீ கவலைப்படாத, என்னைக்குமே நான் உன் கூட இருப்பேன், உனக்காக நான் இருக்கேன் என்னைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசி நம்மள ரெக்கார்டு ஒன்று இருக்கும். அதை கேட்ட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. பாட்டியுமே அதே மாதிரி இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல லாஸ்டா நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேசி இருந்திருப்பாங்க. இவளுமே அதே கேட்பா ஜோன் கிட்ட, பாட்டியை பார்க்கணும், எங்க பாட்டி அப்படின்னு கேட்க ஜோன் சொல்லுவான், பாட்டி நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க இருந்து சீனை கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் தான் காமிப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணா ஒரு பெஞ்ச்ல கார்னர்ல பாட்டி உட்காந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்க்கவுமே கண்லாம் பயங்கரமா கலங்கிரும். ஃபைனலி அவ ஆசைப்பட்ட மாதிரி ரெஸ்டாரண்ட்மே அவங்க அப்பா தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இவ இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி கொரியா வந்திருப்பா. கொரியால அவளுக்கான ஒரு ஐடென்டிட்டியா அவளோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மியூசிக் கிளப்ல பெரிய ஆளா இருப்பாங்க. நம்ம ஜோனுடைய யூடியூப் சேனலுமே நல்லா ஃபேமஸ் ஆயிரும். ஒரு வழியா இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்படியே இந்த கதை முடிவடைஞ்சிருச்சு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.